வீடியோக்கு வந்திருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நான் மிக பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக் லைஃப் திரைப்படத்துலேருந்து ஒரு நியூ அப்டேட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சிலம்பரசன் டிஆர் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஒரு திரைப்படத்தில் கமலஹாசன் கூட ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. ஸோ இது கூட எஸ்டிஆர் அவர்களும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு 40 செகண்ட் ஒரு டீசருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீகட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெயிலர், சாங் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த டீசரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாலைவனத்துக்குள்ளே கார்லாம் இப்போ சேசிங்கில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஒரு கார் போகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆகியிருந்தப்ப நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தை மாதிரியான ஒரு இடத்துல தான் நின்று சண்டை போகிற மாதிரி அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வண்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த கார்கள் அங்கே தான் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த காரில் போயிட்டுருக்கு. ஸோ இது கூடமே பார்த்தீங்கன்னா இன்னொரு காரில் பார்டர் பட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்க தான் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க. இந்த அடுத்த கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பரசன் அவர்கள் அந்த இடத்துக்கு போய் துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது சிலம்பரசன் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் போலீஸாக தான் பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. அதுவும் நம்ம கமல்ஹாசன் அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வர்றாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கூட இடத்துல போகிற மாதிரி போய் தைரியமாக எல்லாத்தையும் ஷூட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூ தக் இன் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பரசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இணைச்சிருக்கிறத வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அது கூட பார்த்தா இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்னன்னா, அதாவது இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையுமே அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருந்துருப்பாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு பின்னாடி வந்து போகிற மாதிரி காமிக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள அவர் வந்து யாருமே விடாத மாதிரி முன்னாடி நின்று தடுக்கிற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதல் முறையாக வந்து ஒருத்தர் வந்து உள்ளே போகிறான். உள்ளே போய் எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சிலம்பரசன்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அந்த ஒரு போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காரு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம சிலம்பரசன் அவர்கள் ஒரு தைரியமான போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியான ஒரு கேரக்டரு. ஸோ அதனால கூட ஒரு நியூ தக் இன் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உண்மையிலே படத்தில் இருந்துச்சுன்னா ஒரு வேற லெவல் கூஸ் பம்ஸாகவே இருக்கும். ஸோ ஓவரால் இந்த ஒரு டீசரை பார்த்து நம்ம 40 செகண்டில் சின்னதாக முடிச்சிருந்தாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூஸ் பம்ஸான விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தோடு இந்த படம் அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு திரைப்படம் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக அமையும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியே ஆகணும், நம்ம ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஒர்க் தரமாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு இந்த தக் லைஃப் திரைப்படத்துக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே சூப்பராகவே இருந்தது மியூசிக்லாம். அதே மாதிரி இந்த ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுக்குமே ரொம்பவே சூப்பரான ஒரு மியூசிக் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாரு. ஸோ படத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ஒர்க் அப்படிங்கிறது தரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சிவேட் பாபு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டீசரை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியங்கிறத கமெண்ட்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சிங்கமேங்க சேனல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முந்தைய வீடியோ பெறுவது உங்களை நான்